எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லப்போற ஒரு 3 விஷயத்த மட்டும் நீங்க முக்கியமா கேளுங்க. நான் சொல்றது ஒரு 3ஏ 3 பாயிண்ட் தான். அத வச்சுட்டு நம்ம விஜய் விவகாரத்துல யார் மேல தவறு இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். அப்படின்றது தான் என்னோட கருத்து. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க. விஜய் வந்து இந்த 41 உயிர் பறிபோனதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அவரும் ஒரு காரணம் தான். அதுல மறுக்க முடியாது தான். ஏன்னா விஜய் இந்த ஆர்கனைஸ் பண்ணல. ஐ மீன் விஜய் விஜய் கட்சியை சார்ந்தவங்க இந்த ஆர்கனைஸ் பண்ணலன்னா, அந்த 41 பேர் கூடியிருக்க போறதில்ல. செத்துருக்க போறதில்ல. ஸோ விஜய் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி நம்ப கேட்டீங்கன்னா, விஜயும் ஒரு காரணம். அதை ஏத்துக்கிறோம். ஓகே. ஸோ தட் யாரும் எதிர்பாராத விதமா 41 உயிர்கள் பறிபோய் விட்டது. அதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நெறைய விஷயம் பேசிட்டோம். அ பொதுவா சமூக ஊடகங்கள்ல வந்து எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். திரு சவுக்கு சங்கர் மட்டும் தான் அதுல வந்து இன் டெப்த்தா போயிட்டு சில விஷயத்த சொன்னாரு. அது எந்த அளவு உண்மை நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம அத தான் டீகோட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு தனி மனிதனா, ஒரு ஒரு இயல்பா ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, நம்ம அதுக்கான ரியாக்ஷன் குடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு ஊர்ல வசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதுவும் முக்கியமா சொல்ல போனாக்கா, இப்போ ஒரு விபத்துலயோ அந்த மாரி இறந்துட்டாங்க அப்டின்னா, திடீர்னு வந்து எல்லாரையும் அவங்கள வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணி தான் நம்ம அவங்க பாடிய வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்க முடியும். எல்லாருமே இத வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன அப்டின்னே சொல்லலாம். இப்ப நம்ம சுற்றத்தார் இறந்துட்டாங்கன்னா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க அப்டின்ற பட்சத்தில, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது வந்து அந்த எல்லைக்கு உட்பட்டதா இருந்துச்சு அப்டின்னாக்கா, அந்த ஸ்டேஷனோட முடிஞ்சிரும். சப்போஸ் அனதர் ஸ்டேட் அந்த மாரி இருந்தா, இன்னும் நெறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஸோ கரூர்ல அந்த மாரி இல்ல. ஸோ அந்த ஸ்டேட் தான். ஸோ அவங்க வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவ்ளோ சீக்கிரமா ஏன் பண்ணாங்க? அந்த மாரி கேள்விலாம் தாண்டி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போவோம். இப்ப 41 பேர் இறந்ததா, நம்ம வந்து வீடியோல பார்த்தோம். அதுக்கான நெறைய ஃபுட்டேஜும் இருந்தது. ஸோ தட் அதுக்கப்புறமா நடந்த விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்த கெளப்புது. அதுக்கான 3ஏ 3 கோடிங் மட்டும் நான் சொல்றேன். இப்போ அவங்கள அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜர்லாம் அ மெர்ஜ் பண்ணாங்களா? ஐ மீன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? அதுக்கப்புறமா தான் பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. சரி ஓகே. இந்த மாரி ஏற்கனவே மக்கள் துயரத்துல இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் அவங்கள துயரப்படுத்தக்கூடாது. அவங்கள இன்னும் வந்து நோகடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அரசு விரைவா அந்த 40 பேருக்கும் பிரேத பரிசனம் பண்ணி, அவங்க பாடிய வந்து சீக்கிரமா அவங்க கையில குடுத்ததா இருக்கட்டும். இதுவரைக்கும் ஓகேங்க. இதுவரைக்கும் நான் அரசு தரப்பு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு வர்ற சந்தேகம் அதுக்கப்புறமா தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க பாடிய வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பைக்கோ சாரி எல்லாருமே கார் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 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 பிரேத பரிவேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிய எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேடுவோம் நம்ப. யாருமே போய் கார் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா கார் குடுக்க மாட்டாங்க யாரா இருந்தாலுமே. அந்த காருக்காக நம்ம யாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆம்புலன்ஸ் மூலியமா தான் போவோம். அது அந்த மாரி பாடிய எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமா வண்டி இப்ப நெறைய இருக்கு. அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுவோம். அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் குறைச்சு பண்ண முடியுமா சார்? இந்த மாரி ஆயிப்போச்சு அப்டி இப்டின்னு பேசி கீசி தான் அந்த வண்டி எடுப்போம். இந்த 41 பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியுமோ பண்ண முடிஞ்சு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்து பாடிய குடுக்க ஆரம்பிச்சுரும் அப்டின்னு சொல்றாங்க. சரி ஓகே. அத கூட குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அது வண்டி அரேஞ்ச்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி பாடி எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல வைப்போம்ல. வீட்ல வச்சுட்டு சுற்றத்தாருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப யாரு இறந்துட்டாலுமே, நம்மள சுத்தி இருக்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லுவோம். அவங்க வர்றதுக்கு ஒரு காலதாமதம் ஆகும். இப்போ உதாரணத்துக்குன்னா கரூர்ல மட்டும் இருக்க மாட்டாங்க உங்க சொந்தக்காரங்க. எல்லா இடத்துலயுமே பரவி இருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு வயசானவரா இருந்தா கூட ஒரு பெரிய சாவு எல்லாரும் வந்துட்டோம். கடைசியா இனிமே பார்க்க முடியாது அந்த மாரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன சாவு, ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலயே செத்துட்டான் அப்டின்னா, ஒரு ஆதங்கம் இருக்கும். ஐய்யயோ! திடீர்னு போய்ட்டானே அப்டின்னு சொல்லிட்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில இருப்பாங்க. ஸோ தட் அந்த மாரி நெறைய பிராக்டிகல் கல்டிவிட்டி இருக்கும். அதாவது நடைமுறை சாத்தியக்கூறுகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பாடிய அடக்கம் பண்றதுக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ யாரோ இறந்துட்டாங்கன்னா, நம்ம வந்து பிரத்யேகமா அவங்களுக்கு ஒரு பாடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாட கட்டுவோம். இல்ல சொர்க்கரதம் அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லா சுற்றத்தாரும் வருவாங்க. அட்லீஸ்ட் பேரன்ட்ஸ் அவங்கள வந்து திடீர்னு போய் அடக்கம் பண்ண மனசு வராது. யாருக்கா இருந்தாலுமே. அவங்கள கூட்டின்னு போய் வச்சு, ஐ மீன் நம்ம வீட்ல வச்சு, ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு ஒரு 10 ஒரு ஒரு மினிமம் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நம்ம அழுதுட்டு,
சுற்றத்தார்கள்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் பாடி எடுப்பாங்க. இதான் நடைமுறையில இருக்கிறது. பட் இது எதுவுமே நடைமுறையில இவங்க ஃபாலோ பண்ணல. இந்த கேள்விலாம் ஏன் உங்களுக்கு முன்னாடி வரல அப்டின்னா, நம்ம எல்லாருமே 41 பேர் செத்துட்டாங்க அப்டின்ற ஒரு ஒரு பதட்டத்திலயும், ஒரு கோவத்திலயுமே மட்டும் தான் இருந்தோமே தவிர, அத பத்தி அதுக்கு தாண்டி யோசிக்கிறதுக்கு நம்ம போக முடியல. ஆனா உண்மையாலுமே சவுக்கு சங்கர் அந்த விஷயத்துல பாராட்டி ஆவணும். அவரு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேள்விய கேட்டுருக்காரு. உங்களுக்கு யார் வந்து இந்த வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்க பாடி வந்து வீட்டுக்கு போறதுக்கு அரேஞ்ச் பண்ணது? அதுக்கப்புறமா இன்னொரு பொதுவா கிராமத்துல இருந்தவங்களுக்கு இது தெரியும். இப்போ நான் இருக்கேன் அப்டின்னா, அ நானோ இல்ல என்னை சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் இறந்துட்டா, எங்க ஊர் சுடுகாட்ல தான் அடக்கம் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதேபோல இப்ப எங்க பரம்பரையா நாங்க வந்து எரிப்போம். அதுபோல சில பேர் புதைக்கணும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா, இந்த 41 பாடியுமே வந்து எரிக்கப்பட்டிருக்கு. சரி நான் உங்களோட இதுக்கே வரேன். 41 பேரையும் அவ்வளோ சீக்கிரமா எரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அ அ அதாவது 6 மணிக்குள்ளே ஈமச் சடங்கு வந்து அவங்க 6 மணிக்குள்ளயே முடிச்சுட்டாங்க. அதுல ச சவுக்கு சங்கர் கோட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து ஊர் வேலூர் மாவட்டத்தெல்லாம் இட்டுன்னு போயிட்டு மின்மகா அதாவது என்ன சொல்றது? இந்த எலக்ட்ரிக்கல் மின் தகன அமைப்புல போயிட்டு எரிச்சதா சொல்றாங்க. அவ்ளோ வேகம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அதுல ஒரு 40 பேர்ல ஒரு 5 பேர் கூடமா புதைக்கணுன்ற மாரி இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாரி புதைச்சிருந்தாங்கன்னா, சப்போஸ் பாடிய போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு திரும்ப நோண்டி எடுத்திருப்பாங்க. அந்த மாரி ஏதாச்சும் அந்த மாரி சந்தேகம் வருதா இல்லீங்களா? நான் பிளண்டடா தான் கேட்கிறேன். இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் நம்பளுக்கு இவங்களே தான் நம்பளுக்கு வந்து அ வர்றதுக்கான வழிய செஞ்சுட்டு இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். சரி இது எல்லாமே விட்டுருவோம். அரசு தரப்புல எந்த தலையீடும் இல்ல அப்டின்னா, எப்படி குயிக்கா ஒரு 41 பேருக்கான போஸ்ட்மார்டம் பண்ண முடியும்? இந்த 41 பேருக்கும் மிக விரைவா போஸ்ட்மார்டம் பண்ணி, அந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி, அவங்க வீட்டு வரைக்கும் போக வச்சு, யாரு சொந்தக்காரங்க வந்தா என்ன, பார்த்தா என்ன, பார்க்கலனா என்னன்னு டக்குன்னு எடுத்துன்னு போய் பாடிய அடக்கம் பண்றது, எரிக்கிறது, இந்த மாரி ப்ரொசீஜர்லாம் பண்றது ஒரு எப்படி சொல்றது? ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ இப்ப நான் இருக்கேன் அப்டின்னா, எனக்கு சுற்றத்தாரோ யாரோ இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க அப்டின்னா, கூட இருக்க நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், ஊர் பெரியவங்க அப்டின்னு எல்லாரும் வருவாங்க. அவங்கவங்க ஒரு ஒரு விஷயத்த கையாண்டு, அது மூலியமா வந்து ஒருத்தொருத்தவங்க ஒரு ஒரு வேல செய்வாங்க. இப்ப பணப்பற்றாக்குறையா இருந்துச்சுன்னா, கூட இருக்க நண்பர்கள், உறவினர்கள் வந்து அந்த பணத்த எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஒரு சாவு வீட்ல வந்து அவன் கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. இந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம அவங்கள்ட்ட ரெடிமேடா கேஷ் இருந்ததா? இல்ல அவங்களுக்கான காசு எங்கேருந்து வந்தது? இல்ல காசு 41 பேருக்கும் இல்லாம தான் சீக்கிரமா போயிட்டு மின் தகன மையத்துல வச்சு எரிச்சாங்களா? அப்டின்ற கேள்விலாம் நம்மளுக்கு வருது. இந்த கேள்விலாம் நான் மக்கள்ட்டயே விட்டுர்றேன். நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்போ சாதாரணமா ஒரு டெத் நடக்குதுன்னா, நம்மளே எவ்வளோ ஃபார்மாலிட்டீஸ் பண்ணுவோம். அவங்கள வந்து இந்த கை கட்டு போடணுன்னுவாங்க, கால் கட்டு போடணும். அதுவும் கிராமத்துல இருக்கும். நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்ப டவுன்ல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஐஸ் பாக்ஸ்ல போட்டு எல்லாரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. கிராமத்துல என்னன்னா ஒப்பாரி வைப்பாங்க. கரூர் ஒண்ணும் பெரிய ஒரு சிட்டி மாரிலாம் எனக்கு தெரியல. அது கண்டிப்பா கிராமமா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஃபார்மாலிட்டீஸ்லாம் அதுவும் ஒரு குழந்தலாம் இறந்துச்சுன்னா, அதுக்கு இன்னும் நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி இது கையாண்டாங்க? 41 பேரையும் எரிக்கணும்னு முடிவு பண்ணது யாரு? இங்க சுடுகாடு பத்தல அப்படின்னு உடனே அடுத்த ரொம்ப தூரமா தள்ளி போயிட்டு சுடுகாட்டுல எரிக்கணும். மின் தகன மையத்துல வச்சு எரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? இதெல்லாம் இந்த சிபிஐ விசாரணையில வெளிய வரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கடைசியா நான் முடிக்கிறேன். இப்போ விஜய் வந்து இதுக்கு காரணமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயும் ஒரு காரணம். அது யாராலயுமே இல்ல விஜய் மட்டும் தான் காரணம் அப்படின்னு நான் ஏத்துக்க மாட்டேன். விஜயும் ஒரு காரணம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை மக்களுக்கு வரணும். இத நான் மக்கள்ட்டயே விட்டுர்றேன். இந்த மாரி கேள்விலாம் நம்மளுக்கு எழணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் கூட. நம்மளுமே வந்து இப்ப என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம அந்த டைம்ல வந்து இந்த மாரிலாம் யோசிக்கல. பட் அதேபோல இதுக்கு மேல ஒரு படி சொல்றேன். ஆ இந்த மாரி இறந்துட்டாங்க அப்டின்னா, விஜய் மேல கோவம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 40 பேர் செத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண மாட்டோம். ஊர்ல ஒரு உயிர் போனாலுமே, இப்ப நம்ம ஊர் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பையன ஒரு ஒரு பஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். போயிட்டு சாலை மறியல் பண்ணுவோம். அங்க இருக்கிற எவ்வளோ பிரச்சனை பண்ணுவோம். இதுக்கு நியாயம் வேணும் அப்டின்னு சண்டை போடுவோம்ல. ஆனா இந்த மாரி அவங்க பேரன்ட்ஸே வரலையா? இல்ல யாருமே போய் கேட்கலையா? இந்த மாரியான கொஸ்டினும் எனக்கு நெறைய இருக்கு. ஆ இது எல்லாமே மக்கள் உங்கள்ட்டயே விட்டுர்றேன். தட் நான் என்ன இதுல கன்க்ளூஷனா சொல்ல வரேன்னா, இதிலிருந்து உண்மை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியிற மாரி, இந்த எலக்ஷனுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா, அது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. நான் பேசின கருத்து உங்கள் கூட உங்களுக்கும் கனெக்ட் ஆவுது, உடன்படுறீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரிப்ளை பண்றோம். நன்றி, வணக்கம்.